ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அச்சிப்பா விலாக்ஸ். இன்றைக்கி எங்கள் அண்ணன் வீட்டில் வந்து சரியான விருந்துங்க. அது யாருக்கு எவங்களுக்குங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்காக பிரியாணி செஞ்சுருந்தாங்க எங்கள் அம்மா. எங்கள் அண்ணி வந்துட்டு மீன் பொள்ளிச்சது, அடிதூள் சிக்கன், பின்ன வந்துட்டு புட்டிங், ஃப்ரூட் சாலட் அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் தாங்க, தயிர் பச்சடி பண்ணியிருந்தேன். இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்குள்ளே போகும்போதே எல்லாமே டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இன்னொன்று எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் பிரியாணி, ஜீரக சம்பா பிரியாணி வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வரும். பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் முறையாக கோயம்புத்தூர் ஸ்பெஷலான ஜீரக சம்பா பிரியாணி எங்கள் அம்மா கைப்பக்குவத்தில் உங்களுக்காக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் அம்மா பண்ணுற பிரியாணிக்கு நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம் தொட்டு ஸ்கூலிங், காலேஜு, ஆஃபீஸு அப்படின்னு அந்த பிரியாணியை விரும்புகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே வந்து கண்ணளவு தாங்க, எதுவுமே வந்துட்டு மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்து பண்ணுறதே கிடையாது. ஸோ இந்த பிரியாணியோட மெஷர்மெண்ட்டை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பில் தான் வைக்கிறோம். அதுக்காக ஒரு 3 kg பிரியாணி வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக ஒரு வந்துட்டு 3/4 லிட்ரு ஆயில், சன்ஃப்ளவர் ஆயில் ஃபஸ்ட்டு ஊற்றியாச்சு. அந்த சன்ஃப்ளவர் ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வந்துட்டு பச்சை மிளகா தான் போடுவாங்க. ஏன்னா பச்சை மிளகா ஆயிலில் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த பிரியாணியில் அந்த ரொம்ப காரத்தன்மை வந்து கம்மியாகும். ஸோ அதனால தான் வந்துட்டு பச்சை மிளகா ஃபஸ்ட்டு போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு வெங்காயம், பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த பெரிய வெங்காயம். அதாவது 1 kg பிரியாணிக்கு வந்துட்டு 4 பெரிய வெங்காயம். ஸோ 3 கிலோவுக்கு வந்துட்டு 12 பெரிய வெங்காயம்னு அளவு. ஓகேங்களா? அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம அதில் போட்டுடலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு பட்டை கிராம்பு தூள் இருக்குல்லங்க, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த 3ஐயும் அரைச்சி வச்சது அதை வந்துட்டு ஒரு 3 ஸ்பூனு போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அதுவும் நல்லா வந்துட்டு அதோடய ஸ்மெல்லு ஒரு அளவுக்கு ஃப்ரை ஆன ஸ்மெல்லு கொஞ்சம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அது வந்துட்டு ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போனதுக்கப்புறமா புதினா, மல்லி ரெண்டுமே ஒரு கட்டு இது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா கழுவி இது பண்ணதான், சாரி தமிழ் இங்கிலீஷ் எல்லாம் வருது, என்ன பண்ணுறது. நல்லா கழுவி வச்சது அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. 8 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதுவும் நல்லா பச்சை வாசம் போட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மிளகாத்தூள் வந்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு பிரியாணிக்கு காரத்தன்மை எப்படி வேணும். ஏன்னா நம்ம பச்சை மிளகா கம்மியாக தான் போட்டிருக்கோம். பச்சை மிளகா வந்து அதிகமாக போடுறவங்களும் இருக்காங்க, மிளகாத்தூளை கம்மி பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதே வந்து பச்சை மிளகா கம்மியாக போட்டுட்டு மிளகாத்தூளை அதிகமாக போடுறவங்களும் இருப்பாங்க. ஏன்னா பிரியாணியோட கலர் வந்து ஒரு இடத்துல ஒரு கலராக இருக்கும்ல. ஏன்னா நம்மளோட மிளகாவோட கலரே வந்துட்டு சம்டைம்ஸ் நம்ம அரைச்சி வர்ற மிளகாக்கெல்லாம் கலரே இருக்காத மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க, உங்களோட இஷ்டம், காரத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறமா இப்போ நல்லா இதெல்லாமே ஃப்ரை ஆனதுக்கப்புறமா வேக வச்ச கறி இதில் போட்டுக்கலாம். வேக வச்ச கறி இப்போ பீஃப் பிரியாணி தான் இப்போ பண்ணுறது. ஸோ இந்த கறிக்கு வந்துட்டு நம்ம உப்பும், கரம் மசாலா கொஞ்சம், பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூனு, அவ்வளோதான். அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கறியை நல்லா வேக வச்சிடலாம். நல்லா இல்லை, ஒரு 1/2 வேகுன்னு வச்சுக்கோங்க. 1/2 வேகு வேக வச்சுக்கலாம். இதுலேயே கறியை போட்டு நம்ம வேக வைக்கிற மெத்தடும் இருக்குது. பட் நாங்கள் வந்துட்டு பிரியாணி சீக்கிரமாக ஆகணுங்கிறதுக்காக தனியாக வேக வச்சிட்டோம் குக்கரில். அதுக்கப்புறமா கழுவி வச்ச ஜீரக சம்பா ரைஸ் வந்துட்டு நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரியாணி நல்லா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணி எல்லாம், அது பீமா பண்ணுற பிரியாணி எல்லாம் சொல்லவே முடியாது,
அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ வந்து உப்பு வந்துட்டு ஆல்ரெடி கறியில் நம்ம சேர்த்துனதுனால நமக்கு அது வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் இந்த இதில் மிக்ஸில் உப்பு சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே உப்பு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் போடுவாங்க. நல்ல டேஸ்ட்டு கிடைக்கணும்னா கொஞ்சம் உப்பு அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா நினச்சா அப்படி பண்ணுவாங்க. இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் எங்கள் அம்மா பண்ணுற பிரியாணி. இது சீரா மிளகு செடிங்க. கேரளாவில் இந்த செடி அதிகமாக பார்க்கலாம். இந்த மிளகா வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும். இருந்துச்சு, சரி சும்மா அப்படியே இந்த வீடியோவும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு போட்டேன். வாங்க இப்போ பிரியாணியை பார்க்கலாம். பிரியாணி வந்து எங்கள் அம்மா அது எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வச்சாங்க. இப்போ தண்ணி எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா பிரியாணி இப்படி தான் இருக்குது. பயங்கர ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுங்க. அந்த அடுப்பு எரியாமல் ரொம்ப நேரமாக எரியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எரித்தோமா. அது எரிஞ்சதா நல்லா அதிகமாக ஓவர்ஃப்ளோவில் எரிஞ்சிருச்சுங்க. அதனால் அங்கே நின்று எனக்கு வீடியோவே எடுக்க முடியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் எடுத்தது. இப்போ முக்கால்வாசி நம்ம ஜீரக சம்பா பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மக்களே. இதில் வந்துட்டு லெமன் நம்ம பிழிஞ்சு வச்சுருந்தோம். அதை வந்து அந்த மிக்ஸ் வந்துட்டு சேர்த்திக்கணும். எங்கே அந்த லெமன் பிழிஞ்சு வச்சது? அது எடிட் பண்ணிட்டோம் போல் இருக்குது, காணோம். அதுக்கப்புறமா நெய்யும் வந்து இதில் சேர்த்திக்கலாம். அதுவும் சேர்த்திருந்தாங்க, அதெல்லாம் நான் எடிட் பண்ணதில் எல்லாம் போயிடுச்சு. மறுபடியும் வீடியோ எடுக்க முடியாது, அதனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, இதை தம்மு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. எப்படி இருக்குது பார்க்கறக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் டேஸ்ட்டு அல்டிமேட்டுங்க, சூப்பராக இருந்துச்சு. அந்த கறியெல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து அதுன்னு சொல்லி உடையலை கறி, கரெக்டாக வெந்துருந்துச்சு, நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த விருந்து வந்து எங்கள் அண்ணன் வீட்டில் எங்கள் அக்கா பசங்களுக்கு மேரேஜ் ஆனவங்களுக்கு விருந்துன்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அந்த டைமில் நம்மளையும் கூப்பிட்டுருந்தனால அப்போ போனோம். சரி, எங்கள் அம்மா பிரியாணி, எங்கள் அம்மா இப்போல்லாம் பண்ணுறதே இல்லைங்க பிரியாணி. ஏதாவது சொன்னேன்னா எங்கள் அம்மா யாரையாவது பண்ண சொல்லிவிட்டு எங்கள் அம்மா எஸ்கேப் ஆயிடுறாங்க. அதனால எங்கள் அம்மா பிரியாணி பண்ணுறேன்னு சொன்னப்போ இந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டேன், வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அப்படி இறங்குனதுங்க. சரி, இதெல்லாம் மக்களே உங்களுக்காக தான் நான் பண்ணேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே.